வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனலின் பெயர் பிந்து மியூசிக் ஷார்ட் சேனல். இந்த சேனலை பற்றி தான் நம்ம யூடியூப்புக்காக அவங்க என்னென்ன பாட்டு போட்டு ஆடியிருக்காங்க, என்ன கருத்துக்கள் பாட்டு மூலிமா மக்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சேனலில் அப்படியே பார்க்க போனால் பேரை சொல்லவா அது நியாயமாகுமா அப்படிங்கிறது ஒரு பாடல், நல்ல அழகான பாடல், நல்ல ஹிட்டான பாடல் போட்டு ஆடியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருக்குது. அவங்க சேனலில் அப்படியே பார்க்க போனால் அந்திமலை பொழிகிறது அப்படிங்கிறது ஒரு பாடல் அவங்க போட்டு ஆடியிருக்காங்க. நல்லா ஆடியிருக்காங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடி இருக்கலாமே. நீங்கள் ஒரு டைட் பிரேமை வச்சு மணி, அந்த தூணு இதெல்லாம் கணக்கு பண்ணி, அந்த பூவெல்லாம் கணக்கு பண்ணி ஆடிருக்கீங்க. அது சுவருக்குள்ளே இடித்து ஆடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சாங்கு ஆடும்போது ஃப்ரீயாக ஆடுங்க, அப்போ தான் மூமெண்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸு, அந்த தூண் பக்கத்தில் நம்ம ஆடிட்டுருக்குமே, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக ஆடுங்க, நல்லா ஆடுறீங்க. அது பிறகு பார்த்தா சிப்பிக்குள் முத்து இருக்குது அப்படிங்கிறத, சிப்பிக்குள் முத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பாடல் தனனா தனனா நானா, அந்த சாங்கு ராகம் போட்டிருக்காங்க, ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் பாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் அழகாக பாடியிருக்கலாம். அது ஏன் காமெடித்தனமாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க? உங்களுக்கு காமெடி இருக்குது, காமெடி ஜென்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அது அப்பப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்க பாட்டிலே நீங்கள் காமெடி பண்ணலாம். காமெடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு காமெடி இருக்குது, மறைஞ்சிட்ருக்கு, அதை வெளியே கொண்டு வாங்க. மொத்தத்தில் உங்கள் சேனலை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறீங்க. சைனா பொம்மை ஆடினா என்ன ஸ்டைல் இருக்கும், இந்த சைனாக்கார பெண்கள்லாம் ஆடும்போது ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்டைல் உங்களுக்கு இருக்குது. அது நல்லா இருக்குது, பார்க்குறம்போது பார்க்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். அந்த ஸ்டைலை நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த ஸ்டைலு தான் உங்களுக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை மேலும் மேலும் வளர்த்துக்குவோங்க. நல்ல சாங்கை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சேனலை குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள்.